ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஸ்னே சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ரெஸ்டாரண்ட் சைடில் இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் பாயா எப்படி பண்ணலாம் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு நல்ல டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நான் உங்ககிட்ட மெனு கேட்டு உங்களுக்காக நான் ரெசிபி போட்டிருக்கேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறேன்னு தெரியும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். வறுத்தெடுக்க வேண்டிய பொருள் இவ்வளோ தான். இந்த பொருளெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதை ஆற வச்சு நம்ம மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் பாயா செய்ய போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். வறுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பொரிகடலை இது மூணையும் சேர்த்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை வச்சு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக வறுத்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுக்க போகிறோம். நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு வச்சாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி போடுற மெத்தடில் இன்றைக்கி வறுத்து இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த வைக்கிற பாயா பார்த்திங்கன்னா பரோட்டா குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கப்பு எடுத்து வச்சுக்க தேங்காய் துருவில் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்க கொத்தமல்லியை சேர்த்து இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட பருப்பு, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு. மிக்சியை நல்லா க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிருக்கனால கொஞ்சம் திரளியாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா நம்ம மசியை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை இந்த அளவுக்கு நமக்கு கிரைண்ட் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பாயா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கோம். புதினா, கொத்தமல்லி நறுக்கி எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை, சீரகம், சோம்பு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பேனத்துக்கு நம்ம ஸ்டவ் மேலே வச்சாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். தாளித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும் அந்த சின்ன வெங்காயோட டேஸ்ட்டே நமக்கு. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா வதங்கட்டும். ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா நமக்கு கொல கொலன்னு இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம சாப்பிடும் போது அந்த தக்காளி முழுசாகவே இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியை வச்சு ஃபுல்லாக. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். வீட்டு மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
நம்ம ஏற்கனவே வெங்காயம், முந்திரி பருப்பு, பொரிகடலை, வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்கி நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். நார்மலாகவே நம்ம என்ன பேஸ்ட் சேர்த்தாலுமே நமக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் நம்ம வறுத்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம அரைச்சி ஊற்றும்போது இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. குக் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். சாப்பிடும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ பரோட்டா வாயில் போகுதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அடுப்பை நல்லா நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆகும். நமக்கு அப்போ தான் உப்பு காரம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ குக் ஆகிடுச்சு. தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் உப்பு காரம் பார்த்துறேன், எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பி நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்பு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி ஆகிடும். நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். தட்டு போட்டு மூடி அரௌண்ட் 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெஜிடபிள்ஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்மெல்லோட நல்லா மணக்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க புதினா, கொத்தமல்லி, நம்ம அரைச்சி ஊற்றின மசாலா எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாசம் கொடுத்து சூப்பராக ஒரு டேஸ்ட்டுமே. நீங்கள் சாப்பிடும்போது பரோட்டா வச்சு பிச்சு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஆட்டுக்கால் பாயாவே தோற்று போகிற அளவு இருக்கும். அந்த வெஜிடேரியன் பாயா அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் வெஜிடேரியன் பாயா ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.